ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட் காட் டேஸ்டட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாம்பார் செய்ய போகிறோம். அதுவும் சாம்பார் வித்தவுட் பருப்பு வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, வெந்தயம் இது 3யும் சேர்த்து தாளிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது இது கூட ஒரு 3 சின்ன சைஸ் அளவு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ இதை நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடயும் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கட்டும். நல்லா மூடி போட்டு வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே நம்ம பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புக்கு போடுற மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கும் போதே ஒரு திக்காக இது சுருண்டு வரும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸ் நம்ம பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தண்ணியாக கலந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை வச்சு தான் இப்போ நம்ம சாம்பார் செய்கிறோம். நல்லா கைவிடாமல் கலரிக்கணும், இல்லைட்டா இந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். உப்பு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது பார்க்கும் போதே நம்மளுக்கு சாம்பார் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. கொஞ்சம் இது திக் கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு. இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுட்டு இது கூட மல்லித்தழை மேலே போட்டுட்டிங்கன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you for watching.